So God, when called Abraham, he obeyed and came, and he was in Canaan. ஆண்டவர் ஆபிரகாமை அழைத்த பொழுது அவன் கீழ்ப்படிந்து கானான் தேசத்துக்கு வந்தான். Mesopotamia, where Abraham was growing, was a very cultured place. ஆபிரகாம் அவன் வளர்ந்த இடமான மெசோபொத்தேமியா ஒரு நல்ல கலாச்சாரம் நிறைந்த ஒரு இடம். But now he has come to a very rugged place, like the land of Israel today. இப்போ எந்த இடத்துக்கு வந்திருக்கிறான்? கரடு முரடான, so hot, வெயிலான ஒரு இடம். It was really a very tough place to live. Even now, the land of Israel, இஸ்ரவேல் தேசம் என்பது ஜீவிப்பதற்கு இயற்கையாக மிக கடினமான இடம். Because the Mesopotamia is between two great rivers. இந்த மெசபதோமியாங்கிற பட்டணம் ரெண்டு நதிகளுக்கு கீழாக இருந்த பட்டணம், டைக்ரிஸ் அண்ட் யூப்ரேட்டஸ். டைக்ரிஸ், யூப்ரேட்டஸ் என்ற ரெண்டு நதிகளுக்கு நடுவில் இருந்த ஒரு செழிப்பான இடங்க அது. ஈவன் டுடே தட் ரிவர்ஸ் ஆர் தேர். இன்றைக்கு கூட அந்த நதிகளானது இருக்கிறது. He came to Canaan. கானானுக்கு வந்தான். It's amazing that he built altar and committed his life to God. அவன் பலிபீடத்தை கட்டி ஆண்டவருக்கு தன்னுடைய வாழ்க்கையை செலுத்தினான், அர்ப்பணித்தான். A man of faith, விசுவாசத்தின் மனுஷன். But when the troubles came, he was wavering. பிரச்சனை வந்த பொழுது அவன் தடுமாறுகிறான். Famine, பஞ்சம். Say, he could not believe that God could carry on even in that place, in that situation. அந்த சூழ்நிலையிலும் கூட ஆண்டவர் அவனை பாதுகாக்க முடியுங்கிறத அவனால் நம்ப முடியல. So he started to Egypt. எகிப்தை நோக்கி போக ஆரம்பிச்சிட்டான். He started, but what happened, you see, அவன் ஆரம்பிச்சிட்டான். ஆனால் when he was nearing Egypt, எகிப்துக்கு பக்கமாக போன பொழுது என்ன நடக்குது பாருங்க. Genesis 12:11, ஆதியாகமம் 12வது அதிகாரம் 11வது வசனம். And it came to pass when he was come near to enter into Egypt, that he said unto Sarah his wife, Behold, now I know that thou art a fair woman to look upon. அவன் எகிப்துக்கு சமீபமாய் வந்தபோது தன் மனைவி சாராயை பார்த்து, நீ பார்வைக்கு அழகுள்ள ஸ்திரீ என்று அறிவேன். Therefore it shall come to pass, when the Egyptians shall see thee, that they shall say, This is his wife, and they will kill me, but they will save thee alive. எகிப்தியர் உன்னை காணும்போது இவள் அவனுடைய மனைவி என்று சொல்லி என்னை கொன்று போட்டு உன்னை உயிரோடு வைப்பார்கள். Fear of death caught hold of him. மரண பயம் பிடிச்சிருச்சு. He started in Canaan to go to Egypt, but he never thought that such a fear would caught hold of him, the fear of death. எகிப்தை விட்டு புறப்படும் பொழுது அவன் அந்த மரண பயம் அவனுக்கு வரல. ஆனால் எகிப்துக்கு நெருக்க போகும் பொழுது மரண பயம் வந்துருச்சு. Dear people, when we go away from God's plan and ways, there won't be peace and joy in us. ஆண்டுடைய வழிக்கும் அவருடைய திட்டத்துக்கும் புறம்பாக நம்ம போகும் பொழுது நமக்குள்ளாக சந்தோஷம் சமாதானம் இருக்க முடியாதுங்க. Fear will be there, பயம் இருக்கும். So Abraham, possessed with fear, when he was nearing Egypt,
எகிப்தை நெருங்கி வரும் பொழுது ஆபிரகாமுக்கு பயம் பிடிச்சிருச்சு. ஓ they may kill me, ஒருவேளை என்னை கொன்று போட்டுடுவாங்க. So you see, when unfaith is there, all sorts of fears and the consequence of it will come to us. அவிசுவாசன்னு ஒன்று வந்துருச்சுன்னா பயம் வரும், அதோடு எல்லாம் சேர்ந்து வர ஆரம்பிச்சிடும். ஸோ he was thinking, what shall I do? அப்போ நான் என்ன செய்கிறது? ஸோ he planned one thing. ஒரு காரியத்தை திட்டமிடுகிறான். he went to his wife சாரா இடத்துல போய் சொல்கிறான், you call me my brother, என்ன உன்னுடைய சகோதரன்னு சொல்லிடு. டோன்ட் சே தட் ஐ எம் யுவர் ஹஸ்பண்ட், நான் உன்னுடைய கணவனை சொல்லிடாத. பிகாஸ் இஃப் யூ சே மீ அஸ் யுவர் ஹஸ்பண்ட், நான் என்ன உன்னுடைய கணவன்னு சொல்லிட்டா தே மே ஈவன் கில் மீ, என்னை கொன்னுடுவாங்க. Dear people, always the path of unfaith leads us to one sin to another sin. அவிசுவாசங்கிற அந்த ஒரு வழி இருக்க, அது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு, ஒரு பாவத்திலேருந்து இன்னொரு இடத்துக்கு நம்மளை கூட்டிகிட்டே போயிட்டுருக்கோம். we will lose the consciousness of God even. தேவன்ற உணர்வு கூட நம்ம இழந்து போயிடுவோம். So this Abraham was such a wonderful man, such a man of obedience. He is possessed with fear now. அவ்வளோ ஒரு அற்புதமான மனுஷன், ரொம்ப கீழ்ப்படிதல் உள்ள மனுஷன் இப்போ பயத்தினால் பீடிக்கப்பட்டிருக்கிறான். many people, many Christians, அநேக மக்கள், அநேக கிறிஸ்தவர்கள், this is the problem dear friends. இதுதான் பிரச்சனை. they want to have their own ways and God wants to bless that. அவங்க தங்களுடைய சொந்த வழியை தெரிந்து கொண்டு அதை ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும்னு விரும்புகிறார். So he was filled with fear and he made Sarah also to tell a lie. பயத்தினால் நிரம்பி இருக்கிற சாராவையும் போய் சொல்லிட்டாங்க. Supposed to be a person who has to set an example to Sarah, he is now a stumbling block to Sarah. சாராவுக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டிய மனுஷன், ஒரு நல்ல முன்மாதிரியை வைக்க வேண்டியவன், இன்னைக்கு சாராவுக்கு ஒரு தடைக்கெல்லாம் போயிட்டான். This is the common problem of each and every one of us. இதுதான் நம்முடைய பொதுவான நம் ஒவ்வொருடைய பிரச்சனை. when we don't surrender to God, ஆண்டவருக்கு நம்ம ஒப்புக்கூடாது இருக்கும் பொழுது, slowly things are gripping us and engulfing us. மெதுவாக காரியங்கள் அப்படியே நம்மளை நெருக்குது, அப்படியே முழுங்க பார்க்குது. The same thing happened in Egypt. அதே காரியம் தான் நடைபெற்றது. 14th verse, 14வது வசனத்தில், and it came to pass that when Abraham was come into Egypt, the Egyptians beheld the woman, that she was very fair. ஆபிரகாம் எகிப்திலே வந்தபோது எகிப்தியர் அந்த ஸ்திரியை மிகுந்த அழகுள்ளவென்று கண்டார்கள். 15th, the princess also of Pharaoh saw her and commanded her before Pharaoh, and the woman was taken into Pharaoh's house. பார்வோனுடைய பிரபுக்களும் அவளை கண்டு பார்வோனுக்கு முன்பு அவளை புகழ்ந்தார்கள். இப்பொழுது அந்த ஸ்திரீ பார்வோனுடைய அரமனைக்கு கொண்டு போகப்பட்டாள். What a sad thing. The whole plan of God is completely as though it is gone. முழு ஆண்டவருடைய திட்டமே போனது போல இருக்கு. All the way he came from ஊர் பட்டணத்திலிருந்து இவ்வளோ தூரம் வந்தவன், now almost his whole life is in jeopardy.
எல்லா வாழ்க்கையும் அப்படி குழப்பமான ஒரு நிலையில் போய்க்க. ஷீ வாஸ் டேக்கன் டு தி பேலஸ் ஆஃப் ஃபாரோ. பார்வோனுடைய அரண்மனைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டாள். அங்கே கூட்டிகிட்டு போயிட்டாங்க. ஆப்ரஹாம் வாஸ் லெஃப்ட் அவுட். ஆப்ரஹாம் அங்கே விட்டுட்டாங்க. ஐ திங்க் ஆப்ரஹாம் would have thought about this. ஆப்ரஹாம் அதை பற்றி யோசிச்சிருப்பான். why did I come here? நான் ஏன் இங்கே வந்தேன்? will not this God take care of me? ஆண்டவர் என்னை குறித்து அக்கறையாக எடுத்துக்கொள்ள முடியாதா? Dear people, many times because of our one step of unfaith leads to another problem and another problem. Ultimately we are in big confusion. ஒரு பிரச்சனைக்கு மேலே இன்னொரு பிரச்சனை, இன்னொரு பிரச்சனைக்கு இன்னொரு பிரச்சனை, இப்போ குழப்பமாய் போயிடுச்சு. Surely Abraham would have repented and surrendered his life to God. ஆண்டவர் அதை பற்றி அவன் வருத்தப்பட்டு தேவனிடத்தில் அவன் ஒப்பு கொடுத்திருப்பான். லார்ட் forgive me. ஆண்டவரே என்னை மன்னியும். I commit myself into your hands. உம்முடைய கரத்தில் கொடுக்குறேன். I don't know how to deal with this. இந்த பிரச்சனை எப்படி தீர்க்குது எனக்கு. Because he is an ordinary fellow. ஆபிரகாம் ஒரு சாதாரண மனுஷன். பட் நாட் ஈவன் an Egyptian. எகிப்தை சேர்ந்தவன் இல்லை. a stranger, ஒரு அந்நியன். Is there any possibility to go to the palace and to fight for his wife? உடைய மனைவிக்காக அந்த அரண்மனையில் போய் ஏதாவது செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? Is there any way that he could fight for that? அக்கா அவன் போராட ஏதாவது ஒன்று வழி இருக்கா? ஒன்றுமே இல்லைங்க. So he did the best thing, I believe. நான் நம்புறது நான் மிகச்சிறந்த ஒரு காரியத்தை செய்தான். You see, even though his unbelief has led him to such an extent, அவருடைய அவிசுவாசம் அந்த அளவுக்கு கொண்டு போன பின்னால கூட God was behind Abraham. ஆபிரகாமுக்கு பின்னால ஆண்டவர் கிரியை செய்கிறார். I'm sure Abraham would have felt very sad for the way that he has behaved. அவன் நடந்த விதத்துக்கு அவன் ரொம்ப துக்கப்பட்டிருப்பான். Dear people, for a child of God, there is no need for any big people to fight for them. ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு இந்த உலகத்தில் எந்த ஒரு பெரிய மனுஷனும் போராட வேண்டிய அவசியம் இல்லை. There is no need for you to seek any big personality. பெரிய ஆளை போய் நீ தேடி போக வேண்டிய அவசியமே கிடையாது. Because this God whom we believe is the creator of heaven and earth. நீ விசுவாசிக்கிற இந்த ஆண்டவர் வானத்தையும் பூமியும் படைத்தவர். He will fight for you. உனக்காக அவர் போராடுகிறவராக இருக்கிறார். எப்பொழுது? when we really surrender to him. அவரிடத்தில் நாம் ஒப்புக் கொடுக்கும் பொழுது, when we surrender all ourselves, எல்லாவற்றையும் ஒப்புக் கொடுக்கும் பொழுது. Today there is a culture in Christianity which is not biblical. இன்னைக்கு ஒரு கிறிஸ்தவ மத்தியில் ஒரு கலாச்சாரம் இருக்குது, வேதத்துக்கு புறம்பானது. என்ன? So many preachers are preaching all wellness messages. நல்லா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு அநேக பிரசங்கிமார்கள் பிரசங்கிக்கிறாங்க. God will solve your problem. ஆண்டவருடைய பிரச்சனையை தீர்ப்பார். God will help you. தேவன் உனக்கு உதவி செய்தார். God will bless you to get and this and that. இதையும் அதையும் பெற்றுக்கொள்ளும்படியாக ஆண்டவர் உனக்கு உதவி செய்வார். But at the expense of not surrendering yourself to God. ஆனால் நீ ஒப்பு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லைங்கிற விதத்தில் தான் அவங்களுடைய பிரசங்கங்கள் எல்லாம் இருக்கு. You see, there is no need for you to commit and surrender to God.
நீ ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து அர்ப்பணிக்க வேண்டியில்லை, பட் ஹீ வில் டூ ஆல் திங்ஸ் ஃபார் யூ. உனக்காக இதெல்லாம் செய்வார். கம்ப்ளீட்லி அன்பிப்ளிக்கல். இது வேதத்துக்கு புறம்பானது. many people believe like this. அதான் நம்புகிறாங்க. எஸ், ஈவன் மெனி ஆஃப் அவர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் பிலீவ் லைக் தட். அநேக சகோதரர்கள் கூட அப்படித்தான் நம்முடைய சகோதரர்கள் நம்புகிறாங்க. காட் ஷுட் பிளெஸ் மீ, ஆண்டவரனை ஆசீர்வதிக்க வேண்டும். ஐ கான் ஆனர் காட், தேவனை நான் கனப்படுத்த முடியாது. ஐ கான் சரண்டர் மை லைஃப் டு ஹிம், அவருக்கு என் வாழ்க்கையை அர்ப்பணிக்க முடியாது. பட் ஹீ ஷுட் பிளெஸ் மீ, ஆனால் என்ன அவரை ஆசீர்வதிக்கணும். Dear people, how can you think that this is legitimate? இது நியாயமானதுன்னு நீங்கள் எப்படி நினைக்க முடியும்? In what way you could believe that God will bless you when you don't really commit yourself to God? தேவனுக்கு முன்பாக தாழ்த்த மாட்டேன், என்னை ஒப்பு கொடுக்க மாட்டேன், ஆனால் ஆண்டவரை நான் ஆசீர்வதிக்கணும். லார்ட்ஸ் டே, ஓ ஐ காண்ட், கர்த்தருடைய நாள் என்னால் முடியாது. Probably I will come to the church in the morning. காலையில் நான் சர்ச்சுக்கு வருவேன். The rest of the time it's all free for me. மற்ற நேரத்தில் எனக்கு இலவசமாக நான் விரும்புகிறபடி நான் செய்வேன். No fear of God, தேவ பயம் இல்லை. So Abraham would have really humbled himself. ஆபிரகாம் தாழ்த்திருப்பான். How God was fighting. You see, even though Abraham's unfaith led him to such an extent of a terrible thing to happen. அவனுடைய அவிசுவாசம் அவ்வளோ ஒரு பெரிய நிகழ்வுக்குள்ளாக கொண்டு போகிற ஒரு சூழ்நிலை வந்த பொழுது கூட God was fighting for Abraham. ஆபிரகாமுக்காக தேவன் போராடுகிறார். Dear people, remember when you commit your life to God, உடைய வாழ்க்கையை தேவனுக்கு நீ ஒப்பு கொடுக்கும் பொழுது God will fight for you. தேவன் உனக்காக யுத்தம் செய்வார். The Lord will help you. தேவனுக்கு உதவி செய்வார். The Lord will speak for you. உனக்காக பேசுவார். But what happened to the people of Israel? இஸ்ரவேல் மக்களுக்கு என்ன நடந்தது? Dear people, when I saw that the verses which were explaining the incident, how the people crossed the Red Sea, அந்த சிவந்த சமுத்திர அந்த மக்கள் கடந்து போனதை குறித்து நான் சிந்திக்கும் பொழுது, how God made the waters to stand like a wall for both on the both sides. தண்ணீர் சுவர போல நிற்கும்படி ஆண்டவர் செய்தார். Even the water down was completely flattened. அந்த தண்ணி கீழேருந்து கூட அப்படியே இதாகிடுச்சு, அப்படியே நிறவன மாதிரி ஆயிடுச்சு. What these people were telling, I will go and do this, நான் போய் அதை செய்வேன் இதை செய்வேன்னுட்டு அவங்க புறப்படுறாங்க எகிப்தியர் மக்கள். பட் what happened? என்ன நடந்தது? These people came out safely. இந்த ஜனங்க பாதுகாப்பாக அங்கே வர்றாங்க. But the people who are boasting, அப்படி அவங்க நான் அதை பண்ண போகிறேன் இதை பண்ண போகிறேன்னு சொன்னவங்களுக்கு என்ன ஆச்சுங்க? What happened to them? You must know this, dear people. When God is on your side, தேவன் உன் பக்கமாக இருந்தால், there is nothing in the world that could challenge you. உனக்கு எதிராக நிற்கக்கூடிய காரியம் இந்த உலகத்தில் எதுவுமே இருக்க முடியாதுங்க, எதுவுமே இருக்க முடியாது. இந்த ஜனங்க என்ன ஒரு வீராப்பா போகிறாங்க. These Egyptians, they thought these people, oh, all these people are simply nothing. இந்த ஜனங்க ஒன்றும் இல்லை, ஆனால் நான் போய் என்ன பண்ண போகிறேன்? What I am going to do this, you guys see. Deuteronomy 15:9, உபாகமம் 15:9 வாசித்து பாருங்கள். என்ன ஒரு போஸ்டிங், என்ன ஒரு பெருமையாக அவங்க போயிட்டுருக்கிறாங்க. அவங்க சொல்கிறாங்க,
உபாகமம் 15:10 நம்ம வாசிக்கும் பொழுது, these people believed their own chariots. அவங்க ரதத்தை எல்லாம் நம்பினாங்க. They thought these Israelites poor people. இந்த இஸ்ரவேல் மக்கள் பாவம். They were slaves until yesterday. நேற்று வரைக்கும் இவங்க அடிமையாக தானே இருந்தாங்க. But I will go and do this. நாம் போய் இந்த மக்களுக்கு என்ன செய்ய போகிறோம் பாருங்க. You see, 9வது வசனம் 59 உபாகமம், எக்ஸோடஸ், யாத்திராகமம், மன்னிக்கிறேன், யாத்திராகமம். The enemy said, I will pursue, I will overtake, I will divide the spoil, my lust shall be satisfied upon them, I will draw my sword, my hand shall destroy them. சொல்கிறாங்க அந்த எகிப்தியர்கள், தொடருவேன், பிடிப்பேன், கொள்ளையாடி பங்கிடுவேன், என் ஆசை அவர்களிடத்தில் திருப்தியாகும், என் பட்டயத்தை உருவுவேன், என் கை அவர்களை சங்கரிக்கும் என்று பகைஞன் சொன்னான். They said, I am going to do this. தொடருவேன், பிடிப்பேன், கொள்ளையாடு பங்கிடுவேன். Dear people, you know what happened to those people? அவங்களுக்கு என்ன நடந்ததுன்னு நம்மளுக்கு தெரியும். கல்லை போல் அப்படியே அமிழ்ந்து போனார்கள் கடலில். 15:5 அந்த 15:5 பாருங்க. The depths have covered them, they sank into the bottom as a stone. கல்லை போல ஆழி அவர்களை மூடிக்கொண்டது, கல்லை போல ஆழங்களில் அமிழ்ந்து போனார்கள். When God is with us, தேவன் நம்மோடு இருக்கும் பொழுது, nothing could really stand against us. நமக்கு எதிராக ஒன்றுமே நிற்க முடியாது. But after they crossed the Red Sea, சிவந்த சமுத்திரத்தை விட்டு கடந்து போன பின்னால, they met with Mara, the bitter water, கசப்பான தண்ணி. Immediately they start grumbling. உடனே முறுமுறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. I tell you, dear people, how grievous it is to God. ஆண்டவருக்கு எவ்வளோ துக்கமாக, such a great miracle they saw. அவ்வளோ பெரிய ஒரு அற்புதத்தை பார்த்தாங்க. Immediately after that, when they met bitter water, they started grumbling. கசப்பான தண்ணி பார்த்து நான் முறுமுறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. This is our nature. இது நம்முடைய சுபாவம். When everything goes well, we rejoice. எல்லாம் போகும்போது சந்தோஷமாக இருக்கிறோம். Probably how they would have been excited when they came out of the sea. அந்த கடல்லேருந்து வெளியே வந்த பின்னால் எவ்வளோ தூரம் அவங்க அதை உற்சாகப்படுத்திருப்பாங்க. They sang a song, பாட்டல் பாடினாங்க. But when trouble came, பிரச்சனை வந்த உடனே they started grumbling, முறுமுறுக்க ஆரம்பித்தாங்க. What a sad nature. I tell you, dear people, don't think that you are better than those people. அந்த மக்களை விட நீங்கள் மேலானவங்க நினைக்காதங்க. We are not better people. We behave the same way. அதே மாதிரி தான் நம்ம நடக்கிறோம். When things go well, காரியம் நல்லா போகும்பொழுது we rejoice, சந்தோஷமாக இருக்கிறோம். ஆனால் when things go wrong, பிரச்சனை ஏதாவது தவறாக போகும் பொழுது we try to show our old nature. நம்ம பழைய ஆளை காட்ட ஆரம்பிச்சிடுறோம். See, dear people, how could God deal with us when we behave like this? நம்ம அப்படி நடக்கும் பொழுது ஆண்டவர் எப்படி நம்மக்கிட்ட செயல்படுவதுங்கிறது இஸ் வெரி டிஃபிகல்ட். It's very difficult. That's why God was patient with the people of Israel 40 years. 40 வருஷம் ஆண்டவர் பொறுமையாக இருந்துட்டு, he said, these people will never fit enough to get into Canaan. இந்த ஜனங்க கானானில் பிரவேசிக்க முடியாது, மாட்டாங்க, தகுதியே இல்லை. He destroyed them, அழிச்சிட்டாங்க. It's very sad.
ரொம்ப ஒரு துக்ககரமான ஒரு காரியமாக இது இருக்கிறது. வாட் a sad thing it is. எவ்வளோ ஒரு வருத்தமான ஒரு காரியம் இல்லைங்க. See, we behaved like this. Sadly, நம்ம இப்படித்தான் நடக்கிறோம். So many times God is being grieved with us. நம்மளை குறித்து ஆண்டவர் வருத்தப்படார், but he is so patient with us. நம்மோட பொறுமையாக இருக்கார். So God was speaking with Pharaoh when he has taken Sarah into the palace. ஆகவே பேலஸ்க்கு நார்மனை கொண்டு போன பொழுது தேவன் அங்கே என்ன பண்ணுறார்? Genesis 12:17, ஆதியாகமம் 12:17, and the Lord plagued Pharaoh and his house with great plagues because of Sarai, Abraham's wife. Pharaoh was a very big king, பெரிய ஒரு ராஜா. In those days, the king of Egypt was so big and so famous, புகழ்பெற்ற பெரிய ராஜா. But God made him to tremble. அவனை நடுங்கும்படியாக ஆண்டவர் செய்தார், just for the sake of Abraham and his wife. ஆபிரகாமுடைய மனைவிக்கு. Dear people, when you are a person who committed to God, தேவனுக்கு உன்னை ஒப்பு கொடுத்த மனுஷனாக இருக்கும் பொழுது God will fight for you. உனக்காக தேவன் யுத்தம் செய்வாருங்க. Pharaoh was trembling. ஆரோ பயப்படுறான். இப்போ சொன்னான் 18வது வருஷத்தில் 18th verse. And Pharaoh called Abraham and said, What is this that thou hast done unto me? Why didst thou not tell me that she was thy wife? அப்பொழுது பார்வோன் ஆபிரகாமை அழைத்து, நீ எனக்கு ஏன் இப்படி செய்தாய்? இவள் உன் மனைவி என்று நீ எனக்கு அறிவிமையாக போனதென்ன? 19th, Why shouldest thou? She is my sister, so I might have taken her to me to wife. Now therefore behold thy wife, take her and go thy way. இவளை உன் சகோதரி என்று நீ சொல்ல வேண்டுவதென்ன? இவளை நான் எனக்கு மனைவியாக கொண்டிருப்பேனே. இதோ உன் மனைவி, இவளை அழைத்து கொண்டு போய் என்று சொன்னான். Not only that, he commanded all the people. எல்லாத்துக்கும் கட்டளை கொடு. 20th, and Pharaoh commanded his men concerning him, and they sent him away and his wife and all that he had. பார்வோன் அவனை குறித்து தன் மனுஷனுக்கு கட்டளை கொடுத்தான். அவனையும் அவன் மனைவியும் அவனுக்குண்டான எல்லாவற்றையும் அனுப்பிவிட்டார்கள். Now terrorists caught hold of Pharaoh about Abraham. He was a simple stranger. அவன் ஒரு சாதாரண அந்நியன். But now they were fearful of Abraham. ஆபிரகாமை குறித்து பயப்பட்டாங்க. அப்போ நீ போகிறப்போ போ, you go as you like. They never said you must go away. நீ போகணும்னு சொல்லலை. Not only that, he was sending all presents, so many presents. நிறைய வெகுமதிகளை வேறு அனுப்புகிறான். Dear people, I'm sure Abraham would have committed the situation into his hands, into the hands of God. ஆபிரகாம் சூழ்நிலையை தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்திருப்பானுங்க. I tell you, dear people, when we commit ourselves and our situations in the hands of God, God will fight for you and he will establish you. தேவன் உனக்காக யுத்தம் செய்வார். உனக்காக அவர் உன்னை நிலைநிறுத்தும்படியாக அவர் செய்வார்கள். You see, we go for a cheap bargain even with God. தேவனோடு கூட நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு மலிவான பேரம் பேசுகிறோம். லார்ட், இஃப் யூ பிளெஸ் மீ, ஆண்டவரே நீரை ஆசீர்வதிப்பீரானால், ஐ வில் கிவ் யூ திஸ் மனி, இந்த பணத்தை தரேன். ஆர் எல்ஸ் ஐ வில் கம் டு த சர்ச், சபைக்கு வரேன். ஐ வில் டூ திஸ். இட்ஸ் எ சீப் பார்கெயின் வித் எ பிக் காட். ஒரு பெரிய தேவனோடு கூட ஒரு மலிவான பேரம் பேசுகிறோம். ஐ வாஸ் லைக் தட். நான் அப்படித்தான் இருந்தேன். பிகாஸ் அவர் ஃபேமிலி காட் கூலக்கருப்பன், எங்களுடைய குல தெய்வம் கூலக்கருப்பன். I was
praying to Kulakarpan, நீ எனக்கு எப்படியாவது பாஸ் கொடுத்துடணும் ஃபஸ்ட் இயரில். யூ மஸ்ட் கிவ் மீ பாஸ் இன் த ஃபஸ்ட் இயர், பிகாஸ் இஃப் ஐ டோன்ட் பாஸ் இன் 3 attempts ஐ வில் பி சென்ட் அவுட் ஆஃப் த கோர்ஸ். கோர்ஸ்லேருந்தே வெளியே அனுப்பிச்சிடுவாங்க. ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ், he was sent out, really he is from நாமக்கல். நாமக்கல்லிருந்து என்னுடைய நண்பன் ஒருவன், he attempt 3 times, he failed, he lost the course. கோர்ஸ் போயிடுச்சு. ஸோ I had my photo of God in my room, daily worshipping. அந்த ஃபோட்டோ வச்சுட்டு ஒவ்வொரு நாளும் அதை வணங்கிட்டு இருந்தேன். I had a bargain. ஒரு கூலக்கருப்பா, நீ இதை செஞ்சீன்னா நான் உனக்கு அதை செய்கிறேன். I think I promised 25 rupees, I don't remember. 25 ரூபா நான் அந்த யூ சி கூலக்கருப்பா நியர் திருச்செங்கோடு அந்த சிலை இருக்குது. ஈவன் டு கோ டு தட் பிளேஸ் இட்ஸ் வெரி ஃபியர்ஃபுல். அந்த இடத்துக்கு போகிறதே பயமாக இருக்கும். ஏன்னு கேட்டால் சிலையாக மண்ணில் வச்சு அங்கே எல்லாம் அடுக்கி வச்சுருப்பாங்க. இப்போ நீ பார்க்குறதெல்லாம் அப்படி நின்றுட்டுருக்கும். ஸோ மெனி ஸ்டாச்சூஸ் ஆஃப் மட். நோபடி வில் பி தேர், யாரும் இருக்க மாட்டாங்க, சத்தம் கேட்டுட்ருக்கோம். பட் somehow I passed first year. முதல் வருஷம் பாஸ் பண்ணிட்டேன். I went to Kulakarpan temple and offered sacrifice. I don't know whether somebody accompanied me or I myself went. I got the pujari there. I don't know, I couldn't remember because pujari was living somewhere. பூசாரி வந்து வேற எங்கே இருக்கார், அவரை கூப்பிட்டு பூஜையெல்லாம் வச்சுட்டு. நாட் ஓன்லி தட், ஐ vowed to God முருகா, ஐ மீன் பழனி ஆண்டவர், நான் மொட்டை அடிச்சுக்கிறேன், நான் பாஸ் பண்ணிட்டேன், மொட்டை அடிச்சுக்கிறேன். ஐ வென்ட் தேர் அண்ட் ஷேவ்ட் மை ஹெட். இட்ஸ் ஆல் அ சீப் பார்கெயின். இதெல்லாம் சும்மா மலிவான ஒரு பேரங்க. You see, even with Jesus, many times you make bargain. நீ அப்படி தான் சொல்ற, ஆண்டவரே இதை செஞ்சீங்கன்னா, இதை செய்தீங்கன்னா நான் செய்கிறேன். Dear people, with this great God, இந்த தேவனிடத்தில், மிகப்பெரிய ஒரு தேவனிடத்தில், unless you commit to God and surrender to God, நீ ஆண்டவருக்கு உன்னை தாழ்த்தி உன்னை ஒப்பு கொடுக்கலன்னா, don't think that God should answer your prayers. உன்னுடைய ஜெபத்துக்கு ஆண்டவர் பதில் கொடுக்கணும்னு நினைக்காத. Many times we think, oh, I will go this way, but God should bless me. நான் இப்படி போவேன், ஆனால் ஆண்டவர் ஆசை, பிரதர் ப்ளீஸ் ப்ரே ஃபார் மீ, திஸ் இஸ் த பிக் ப்ராப்ளம், இந்த பெரிய பிரச்சனை. ஈவன் ஐ ப்ரே ஆர் எனிபடி ப்ரே, can I say that God will answer? Because you are not committing yourself to God. நீ ஆண்டவருக்கு உன்னை ஒப்பு கொடுக்கல, ஆனால் ஆண்டவர் உனக்கு மட்டும் பதில் கொடுக்கணும்னு நீ நினைக்கிற. Dear people, Christian life is surrender. தங்களை ஒப்பு கொடுப்பது தானே. Salvation is surrender. ரட்சிப்புங்கிறது அர்ப்பணிப்பு, ஒப்பு கொடுத்தல். Are you willing to wholeheartedly surrender to God? ஆண்டவருக்கு முழு இருதயத்தோடு உன்னை ஒப்பு கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறையா? You see, when Job was tried with all boils, he lost everything, his own children, property, everything. யோபு, அவன் பிள்ளைகளெல்லாம் இறந்துட்டாங்க, சொத்தெல்லாம் போயிருச்சு. His wife was accusing, மனைவி குற்றம் சாட்டி கொண்டிருக்கிறாள். His body full of boils, அவன் உடம்புலையெல்லாம் கொப்பளங்க. அவன் என்ன சொன்னா தெரியுங்களா? What did he say? Do you know that? Job 13, யோபு 13வது அதிகாரத்தில் அவன் சொன்னான், 15-16, 15 and 16, though he slay me, yet will I trust in him, but I will maintain mine own ways before him.
he also shall be my salvation. For a hypocrite shall not come before him. அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன். அவர் என்னை கொன்னே போடட்டும்பா, எல்லாம் போயிடுச்சு, ரைட், ஆல் திங்ஸ் ஹேவ் கான். ஈவன் இஃப் ஹி கில்ஸ் மீ, என்னை கொன்னுட்டா கூட ஐ வில் ட்ரஸ்ட் ஹிம், நான் அவரை நம்புவேன். தட் இஸ் சரண்டர். அதுதாங்க ஒப்பு கொடுத்தல். ஆர் யூ வில்லிங் டு சரண்டர் லைக் தட்? அந்த மாதிரி ஒப்பு கொடுக்க ஆயத்தமாக இருக்கேன். தட் இஸ் த ரியல் சரண்டருங்க. அதுதாங்க உண்மையான ஒப்பு கொடுத்தல். எவ்ரிவேர் டிஃபிகல்டிஸ், எங்கே பார்த்தாலும் பிரச்சனைங்க. he lost everything, எல்லாத்தையும் இழந்துட்டான். his own wife is not a comfort to him. அவருடைய சொந்த மனைவி கூட ஆறுதலாக இல்லை. he was full of boils, உடம்பு முழுக்க புண்ணு. even the 3 friends who came there to console him, they said, Job, you have done some sins, that is why God is punishing you. அந்த 3 நண்பர்கள் வந்து சொன்னாங்க, யோபு நீ ஏதோ பாவம் செஞ்சிருக்க, அதனால தான் ஆண்டவர் உன்னை இப்படி தண்டிக்கிறாரு. nowhere to turn for consolation. ஆறுதல் இருக்குங்கிறதுக்கு திரும்புறதுக்கே இடம் இல்லைங்க. he said, though he slay me, I will trust in him. அவர் என்னை கொன்று போட்டாலும் சரிங்க, நான் அவரை விட்டு போக மாட்டேன். ஐ வில் ட்ரஸ்ட் him. அவரை தான் நான் நம்புவேன். என் வாழ்க்கையில் என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி, வாட் எவர் மே த ப்ராப்ளம், வாட் எவர் மே பி த டிஃபிகல்ட்டி, என்ன போராட்டமாக இருந்தாலும் சரி, ஐ வில் ட்ரஸ்ட் him. அவரை நான் நம்புவேன். திஸ் இஸ் சரண்டர். இதுதாங்க ஒப்பு கொடுத்தார். 16 he shall be my salvation. அவரே என் ரட்சிப்பு, அவர்தான் என்ன ரட்சிப்பு. are you willing to surrender to God? Lord, whatever may be the thing, I will surrender to you. உம்மிடத்தில் ஒப்பு கொடுக்குறேன். I don't know how to do, எனக்கு எப்படி செய்யறதுன்னு எனக்கு தெரியாது. I am not an intelligent person. நான் புத்திசாலி இல்லை. even if I know what to do, I have no strength to do. என்ன செய்யறதுன்னு தெரிஞ்சால் கூட எனக்கு பலம் இல்லையா ஆண்டவரே? because Jesus himself has said, இயேசுவே சொல்லியிருக்கிறார். ஜான்ஸ் காஸ்பல் 15:5, யோவான் 15:5 ஆண்டவர் சொல்லியிருக்காரு பின்னால், for without me you can't do nothing. என்ன இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாதுப்பா. நான் இல்லாமல் நீ என்ன தான் நீ செய்ய முடியும். என்ன செய்வான்னு அது ஆசீர்வாதமாக இருக்காது. இட் மே நாட் பி a blessing. without me you can't do a fruitful blessed thing. என்ன இல்லாமல் ஒரு கனியுள்ள ஒரு ஆசீர்வாதமான காரியத்தினால செய்ய முடியாதுப்பா. அதோடு நின்றுட்டார்னா பரவாயில்ல. லூக் 12:26 he says, லூக்கா 12:26 சொன்னார், அற்ப காரியம் முதலாக உங்களால் செய்யக்கூடாதுப்பா. if he then be not able to do that thing which is the least, இந்த கையை இங்கேருந்து இங்கே அசைக்கிறது கூட, இந்த இருக்கிறதுலேயே மிக குறைந்த ஒரு காரியம் இருக்கு பாரு, அதை கூட உன்னால் செய்ய முடியாது. many times I used to pray, Lord, I don't know what to do with this. இதை என்ன செய்யுது எனக்கு தெரியாது. I don't know how to tackle the problem, இந்த பிரச்சனை இது. so I surrender myself with all my problems. என்னுடைய பிரச்சனையோடு ஆண்டவர்கிட்ட என்ன அர்ப்பணிக்கிறேன். that is the right surrender. அதுதான் சரியான ஒப்பு கொடுத்தல். ஆண்டவர் தெளிவாக சொல்லிட்டாருங்க, என்னை இல்லாமல் உன்னால் ஒன்றும் பண்ண முடியாதுப்பா. நீ செய்யலாம், ஆனால் அது ஆசீர்வாதமாக இல்லாமல் போகும். you may do it but it won't be a blessing. so even if I know that it's wrong, I have no strength. அது தப்புன்னு தெரிஞ்ச எனக்கு பலன் இல்லை. நான் என்ன சொல்கிறேன், ஆண்டவர், ஐ நோ திஸ் இஸ் ராங், இது தப்பு, பட் ஐ நோ டோன்ட் ஹவ் ஸ்ட்ரென்த், எனக்கு பலன் இல்லை. ஐ சரண்டர், நாங்கள் உங்களிடத்தில் ஒப்பு கொடுக்குறேன். நீ என்ன செய்கிறீங்களோ அப்படி என்கிட்ட செய்யுங்க, ஆனால் என்னை விட்டுறாதீங்க ஆண்டவரே. டோன்ட் லீவ் மீ காட். ஐ கமிட் மை செல்ஃப் டு தி, உம்மிடத்தில் ஒப்பு கொடுக்குறேன்.
Because Jesus said, John's Gospel 15:4 சொல்லிட்டாருங்க. இதுக்கு மேலே நான் அவராண்டு என்ன சொல்லணுங்க? ஜான்ஸ் காஸ்பல் 4-6, யோவான் 15:4-6 வரைக்கும். Abide in me and I in you. As the branch cannot bear fruit of itself, except it abide in the vine, no more can he except he abide in me. என்னில் நிலைத்திருங்கள், நான் உங்களை நிலைத்திருப்பேன். பார்த்தீங்களா? என்னில் நீ நிலைச்சிருப்பா, நான் உன்னில் நிலைச்சிருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். ஆண்டவர் சொல்லிட்டாரு, நானே திராட்சை செடி 5, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவன் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். If you abide in me, you will bring forth more fruits. 6th verse 6 சொன்னாரு, If a man abide not in me, he is cast forth as a branch that is withered, and men gather them and cast them into the fire, and they are burned. ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால், அவன் என்னில் நிலைக்கலன்னா வெளியே எரியுண்ட கொடியைப் போல் அவன் எரியுண்டு உலர்ந்து போவான். அப்படிப்பட்ட இவைகளை சேர்த்து அக்கினியிலே போடுகிறார்கள், அவைகள் எரிந்து போவான். அவ்வளோதான், யூஸ்லெஸ். அவர் சொல்லிட்டார், நீ என்னில் இருந்தேன்னா நான் உன்னில் இருக்கப்பா. இஃப் யூ அபாய்ட் இன் மீ, ஐ வில் அபாய்ட் இன் யூ. இஃப் யூ டோன்ட் அபாய்ட் இன் மீ, என்கிட்ட இல்லைன்னா யூ வில் பி த்ரோன் ஆஃப் அண்ட் யூ வில் பி பர்ன்ட். அவ்வளோதான், நீ எரியுண்டு போக முடியும். Dear people, you must know that you are absolutely zero. நீ ஜீரோன்னு தெரிஞ்சுக்கணும். நான் எப்போவுமே அதான், ஐ எம் அப்சல்யூட்லி ஜீரோ. எனக்கு தெரியாது. ஒன்று தெரியும், அடிக்கடி எனக்கு ஒரு வசனம் எனக்கு அதிகமாக ஞாபகம் வரும். Psalm 38:8, 138, சங்கீதம் 138:8 எனக்கு அடிக்கடி ஞாபகம் வரும். நெருக்கமான நேரத்தில் எல்லாம் அதுதான் எனக்கு ஞாபகம் வரும். Psalm 138:8, The Lord will perfect that which concerneth me. Thy mercy, O Lord, endureth forever. Forsake not the works of thine own hands. ஆண்டவரே, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து, அழக ஆங்கிலத்தில் will perfect that concerneth me, எனக்குரிய காரியத்தை பரிபூர்ணமாக செஞ்சிருவார் அவர். Psalmist say, உமது கிருபை என்றும் உள்ளது, உமது கரத்தின் கிரியைகளை நெகிழ விடாதிருப்பீராக. Forsake not the works of thine own hands. ஆண்டவரே, என்ன இந்த உலகத்தில் தெரிஞ்சுக்கிட்டீரே? You have chosen me. I was a useless fellow, ஒரு பிரயோஜனம் இல்லாத மனுஷன். You have chosen me, என்னை தெரிஞ்சிட்டீரு. என்னை விட்டுறாதீங்க ஆண்டவரே. Leave me not, I am full of failures. ரொம்ப தோல்வியுள்ள மனுஷன் ஆண்டவரே, என்னை நீங்கள் விட்டுறாதீங்க. Dear people, when we surrender, there comes the joy and peace, because the God whom I believe will fight for me. நான் அவருக்கு ஒப்பு கொடுத்துட்டேன்னா அவர் எனக்காக யுத்தம் பண்ணுவார். பவுல் தான் சொன்னார், நான் யாரிடத்தில் ஒப்பு கொடுத்தேன் நான் அறிஞ்சிருக்கிறேன், இன்னாரிடத்தில் ஒப்பு கொடுத்துருக்கேன்ப்பா. I have committed to the God, I know him, he has never failed me. என்ன ஒரு காலம் தோற்று போக பண்ணினதே இல்லை. Put everything on the altar. எல்லாத்தையும் பலிபீடத்தில் வச்சாச்சு. அவ்வளோதான். ஆண்டவர், எனக்கு தெரியாது எப்படி செய்வீர், என்ன செய்வீர், எனக்கு தெரியவே தெரியாது. We know in the Bible, one man near that pool, குளத்துக்கு பக்கத்தில் 38 years he was lying. 38 வருஷமாக படுத்து கிடக்கிறான். Every time when an angel comes, ஒவ்வொரு முறை தேவதூதன் வரும் பொழுது, before he tries to get up, அவன் எந்திரிக்கிறதுக்கு முன்னால் somebody goes there and he got healed. அங்கே போய் அவன் சுகமடைகிறான். Nobody to help him, அவனுக்கு உதவி செய்ய ஆள் இல்லை. When Jesus asked him, how many years, how long are you here? 38 years, 38 வருஷம். Probably he would have thought,
ஐ வில் டை இன் திஸ் பிளேஸ், நோ அதர் கோ. நான் இந்த இடத்துல தான் செத்தாகணும், வேறு வழியே கிடையாது. 38 years, I don't know how many times the angel came. எத்தனை முறை அந்த தேவதூதன் வந்தான்னு தெரியல. Every time when he tries to get up, somebody got. அவன் எழுந்து போகிறதுக்குள்ளே யாராவது வந்துடுறாங்க. How disappointed he would have been. எவ்வளோ ஏமாந்துருப்பான் பாருங்க. But Jesus asked him, இயேசு கேட்டார், 38 years, rise up and walk. எழுந்து நட. 38 years he was suffering. 38 வருஷம் அவன் கஷ்டப்பட்டுருக்கான். இப்போ ஆண்டவர் சொல்கிறார், ரைஸ் அப் அண்ட் வாக், எழுந்து நட. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இட்ஸ் ஆல் ஃபினிஷ்ட். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சுங்க. 38 வருஷம். ப்ராப்ளி he would have thought that he should have died. செத்துப்போன்னு நினச்சிருந்திருப்பான். ப்ராப்ளி no food even to bring to him. கொண்டு வர ஆகாரம். I tell you dear friend, 38 years, what a desperate situation. 38 வருஷம், என்ன ஒரு பரிதாபமான. God said, rise up and walk, எழுந்து நட. I tell you, one word of God is enough to put all footstops to end all your problems, all your difficulties, all your diseases, all your things. உன்னுடைய எல்லா காரியத்தை, எல்லா பிரச்சனை எல்லாத்துக்கும் ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சிட முடியும் ஆண்டவரால். This is my God. He is my God. அவர் தான் என்னுடைய தேவன். Do you believe that? நீ அதை நம்புறையா? Abraham, it's true. His unfaith led him to Egypt. அவருடைய அவிசுவாசம் எகிப்தை நோக்கி கொண்டு போயிடுச்சு. But the God who loved Abraham, ஆபிரகாமை நேசித்தவன் அவர் தேவன். He was just looking at him, not the present situation. இந்த சூழ்நிலை பார்க்கல. He was looking at Abraham. What a great blessing I am going to make him to this world. இந்த மனுஷனை இந்த உலகத்துக்கு எவ்வளோ பெரிய ஆசீர்வாதமாக்க போகிறேன். Dear people, God sees not your weakness. உன்னுடைய பலவீனத்தை அவர் பார்க்கல. God sees his purpose. உன்னுடைய நோக்கத்தை. He has got a purpose. ஒரு நோக்கம் வச்சிருக்கா. He has got a goal. அவர் ஒரு திட்டம் வச்சிருக்கிறார். But are you willing to surrender? ஒப்பு கொடுப்பியா? 38 years this man. He said, Lord, I surrender to you. ஆண்டவரே உம்மிடத்தில் ஒப்பு. I am helpless. என்னால் ஒன்றும் முடியாது. Dear people, this evening God wants you to surrender to him. இந்த மாலையில் அவருக்கு உன்னை ஒப்புக்கொடு. உன் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் சரி, whatever may be your problem. You may think that it is impossible, முடியாதுன்னு. But he that perfecteth me, எனக்காக யாவற்றையும் செய்து முடிக்கிற கர்த்தர் இதை விட்டுட்டு அதை மட்டுமே செய்வாரா? Will he leave this and do this? Never. செய்யவே மாட்டார். This God never let me down all these 40 years. 40 வருஷமாக ஆண்டவர் என்ன ஒரு நாளும் கைவிட்டதில்லை. More than 40 years, 40 வருஷத்துக்கு இருந்தாங்க. He never let me down. It is I that I was not faithful to him. நான் அவருக்கு உண்மையில்லாமல் இருந்திருக்கிறேன். ஆனால் he was faithful. ஒரு உண்மையுள்ளவராக இருந்திருக்கிறார். God will be faithful to you. உனக்கு உண்மையாக இருக்கும். Are you willing to surrender? நீ உன்னை ஒப்பு கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறியா? ஜெபிப்போம். Let us pray. உன்னுடைய வாழ்க்கையை நீ யோசித்து பார்த்து ஆண்டவரிடத்தில் சொல்ல, ஆண்டவரே எனக்கு ஒன்றுமே புரியல. I don't have any idea. I am completely torn out. அப்படியே சோர்ந்து போய் நிற்கிறேன். But with all my failures, என்னுடைய தோல்வியோடு கூட, with all my difficulties, என்னுடைய பிரச்சனையோடு கூட, I surrender to you, Lord. ஆண்டவரே உம்மிடத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். Many times my unfaith takes the upper hand. அநேக சமயங்களில் என்னுடைய அவிசுவாசம் மேலோங்கிறது. But I surrender, Lord. ஆண்டவரே, ஆனால் கூட even my unfaith, அவிசுவாசத்தை கூட உம்முடைய பலிபீடத்தில் வச்சிடுறேன். Help me, Lord. ஆண்டவரே உதவி செய்யும். Dear people, help these dear people. What a joy it is to trust thee and to have the peace of God and joy of God in one's life. ஆண்டவரே, உம்மை சார்ந்து கொள்வதன் மூலமாக என்ன ஒரு சந்தோஷம் இருக்குது, என்ன ஒரு சமாதானம் இருக்குது. என்னால் முடியாது ஆண்டவரே. I have no strength at all, Lord.
I tell you, 38 years that man was rolling here and there without hope. 38 வருஷம் அங்கேயும் உழண்டு கொண்டு இருந்தது. But God said, rise and walk. எழுந்து நட. One word is enough for all my life to turn to be a blessing. என் வாழ்க்கையை அப்படியே ஒரு ஆசீர்வாதமாக திருப்ப ஒரே ஒரு வார்த்தை முடிய போதுமே ஆண்டவரே. Lord, have mercy upon us. ஆண்டவரே, எங்கள் பேரில் கிருபையாயிரும். Help us, Lord. ஆண்டவரே, எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.